ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரியா மணி சேனல். இன்றைக்கி இந்த விழாக்கில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிரியாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நான் கொடுக்க போகிறேன். அதை எப்படி நான் கொடுக்க போகிறேன்னா, யாருங்க என்னை தனிமையில் சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது வை முனியப்பன் அப்படின்னு வை முனிஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பார்க்கலாம், இதை பார்த்து அவங்களோட ரியாக்ட் எப்படி இருக்குன்னு. இந்த கிஃப்ட்டை நான் எப்படி கொடுப்பேன்னா, பேக்கெல்லாம் பண்ணலை, பட் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க கண்டிப்பாக இது எதிர்பார்க்காத ஒன்று தான். இது எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டு தான் இது. அவங்களுக்கு இதை நான் எப்படி கொடுக்குறேங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாவை காணோம். பிரியா பாத்ரூம் போய்ட்டு இருக்குது. இதை வந்து இப்போ இந்த பேப்பரை வந்து நான் எங்கே வைக்கிறேன்னா, இந்த பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சு காய வச்சுருக்கேன். அது மேலே வச்சுருக்கேன். வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து படித்து பார்க்கட்டும். படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக என்னை தேடி வரும். வரும்போது இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படின்னா நம்ம வீட்டு தான் இருக்கு. வரட்டும். பிரியா குட்டி, இங்கே வா ஒரு நிமிஷம். நீ பசிக்குது, தோசை ஊத்துறியா? இப்போ தோசை ஊற்று போ. நீ ஊற்று முதல்ல தோசை ஊற்று. ஏய், மணி 10 போகுது, தோசை ஊற்று முதல்ல. பேப்பர் பார்த்துட்டா, அதுக்காக சொன்னேன். வருவா, வச்சிருச்சுக்கிட்டே வருவா. வருங்க. ஏக்கடி சிரிக்கிற? தனிமையில் சந்திக்குவோம். பிள்ளைய கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வந்தீங்கன்னா தனிமையில சந்திக்க முடியும். உனக்கு தீபாவளி பரிசு வேணுமா வேண்டாமா? விளாக் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, தீபாவளி பரிசு வேணுமா வேண்டாமா? என்ன எழுதிருக்காருன்னா, என்னை தனிமையில் சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. தீபாவளி பரிசு தான் காத்திருக்குது, தனிமையில் சந்திக்கணும். தீபாவளி பரிசு உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். வேணும். உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்னன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கவே. என்ன வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லட்டா? தீபாவளி பரிசு. அதான் என்ன வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லட்டா? சொல்லு. என் அழகு வச்சு அந்த குண்டை திருப்பி இருப்பீங்க. என்ன குண்டை திருப்பினது? எந்த குண்டு? தாலியோட. சாமி, அந்த அளவுக்குலாம் என்ன எனக்கு வருமானம் இல்லம்மா. இல்ல, வேற ஒண்ணு. அதுதான் எனக்கு பரிசு, வேற பரிசு இல்ல. திருப்பி இருக்கிறேன் ஒண்ணு. சரி, திருப்பி இருக்கீங்க. உனக்காக ஒண்ணு வாங்கியிருக்கிறேன், அதுவும் தங்கம் தான். ஏய், ஒரு நிமிஷம் வாடி. உனக்கு கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? வேணும். சரி, நீங்க உட்காரு. ஒருங்க மக்களே, நான் கேமரா ஃப்ரண்ட் சைட் போட்டுக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். நீங்க இதுலயே போடுங்க, ஃப்ரண்ட்லயே போடுங்க. ஏன்? இல்ல இல்லங்க, ஃப்ரண்ட்ல போடுங்க. பரவாயில்ல, ஃப்ரண்ட்ல போடுங்க. நீங்க ஃப்ரண்ட்ல போடுங்க. ஐயோ, என் மூஞ்சி வேற எப்படி இருக்குன்னு. விடு, நான் தானே பாக்குறோம். பல்லு வளர்க்கல, ஒண்ணும் வளர்க்கல. பல்லு வளர்க்கலையா? மூஞ்சி கழுவுல. ஓகே, தெரியுதுங்களா? சரி, இப்படி கண்ண முடியல, கண்ணை கட்டித்தான் உட்காரணும். அப்பதான் நான் உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன். உன்னோட சாலை இருக்கு. ஐயோ, ஒயிட் கலர் சாலை எடுக்காதீங்க. ஒயிட் கலர் சாலை எடுக்காத. பாத்தீங்கன்னா, நான் கொடுக்குற கிஃப்ட் பாத்தீங்கன்னா, பிரியா கண்ணை கட்டி தான் உட்காரணும். பக்கத்துல வச்சுக்கிறேன் கொஞ்சம். நடிக்காத. கிஃப்ட் எதுனா அவ்வளவுதான், சப்புட அரைஞ்சிருவேன். நடிக்கவே இல்ல, உண்மையத்தான் சொல்றேன். ஓகேவா? முன்னாடி வா, கண்ணை கட்டி விட. கிஃப்ட் வேணுமா வேண்டாம்? வேண்டாம், வேற அதெல்லாம் ஆகாது. நீ நான் கொடுக்கும்போது இப்படி 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 திறந்து பாப்பேன். நீ கண்ண முடியும், கண்ணை கட்டி விடு. ஓகே, ஏய் அண்ணா, கண்ணாமூச்சில விளையாண்டது இல்லையா? கண்ணு முடிக்கிறேன். எவ்வளவு வருஷம் ஆச்சு? கண்டுக்குள்ளே வச்சு கட்டினேன். இது எத்தனை? இது விளையாட்டே போ. இது எத்தனை? 4. இது 3. இது 2. இது உங்க அப்பன் தானே. சரி, ஓகே. உங்களுக்கு கண்ணு தெரியல. இப்ப என்ன கிஃப்ட்ங்கிறத நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஓகேங்களா? இது வந்து பேக்லாம் நான் பண்ணவே இல்லை. ஏன் பேக் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, பேக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. வாங்கிட்டது இது என்ன
ஓபன் பண்ணி இந்த திட்டு வேலையெல்லாம் பார்த்தேன்னா அப்படியே gift வேற யாருக்கா போட்டு விட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன் நானு. அப்ப நீ ஐயோ அம்மான்னு ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? இந்த கிஃப்ட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ஏய் இந்த கிஃப்ட் நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு யாராருக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏய் கடாது இப்படி தொட்டேன்னா அப்ப நான் கிஃப்ட் தர மாட்டேன் பாத்துக்க. என்ன தொலைவராங்க? நான் தான் கிஃப்ட் கொடுப்பல. சரி கால் மேல வச்சுக்கோ, சமணம் போட்டு உட்காரு. இப்படி திரும்பி உட்காரு, எனக்கு என்னை பார்த்து உட்காரு. என்ன கட்டிட்டு என்ன கால் நிமித்து, இந்த ஒரு கால் நிமித்து போய் வீடியோ போயிட்டு இருக்கு எறும்பு மாடே. ஒண்ணும் பண்ணல. இந்த கால் நிமித்து. ஐயா அடுப்புல இது வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க? ஐயோ என்ன போக வச்சிருக்கா? கண்ணை திறந்து நான் வந்துடுறேன். ஏய் நான் வந்துட்டேன். கண்ணை திறந்து கொடுக்க மாட்டேன் கிஃப்ட். பிரியாவோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அதாவது அவ எப்படி ஃபீல் பண்ற அப்படிங்கறத ஏதாவது சொல்லு, கெஸ் பண்ணு பிரியா. இவ்வளவு இது பண்றீங்க என்ன? எனக்கு வந்து தாவணி போடக்கிட்டாங்க வாங்கி கொடுத்தீங்க, அதுதான் நான் தான் இன்னும் போடல. சரி உனக்காக ட்ரெஸ்ஸிங் கையில தொட்டு பார்த்து சொல்லு. தொடு, தொடறதுக்கு மட்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த தொட்டுத்தியா? சொல்லு பாப்போம். செயினா? செயினா? சரி ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம். அது இல்லையா? அப்ப செயின் நிறைய இருக்குல்ல எருமை மாடா, அது என்ன உனக்கு கிஃப்ட்? அது சரி வேற என்ன கிஃப்ட் நீ எதிர்பார்க்கற? பிரேஸ்லெட்டா? வெள்ளி பிரேஸ்லெட் கேட்டேன். வெள்ளி பிரேஸ்லெட்டா? ஆமா சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரியா கண்டுபிடிச்சாங்க, எல்லாரும் கை தட்டுங்க. ஏய் சூப்பர். நிஜமா வெள்ளி பிரேஸ்லெட்டா? கரெக்ட். 2 கைக்கு 2 பிரேஸ்லெட். சீ ஒண்ணு போதுங்க. ஏங்க உன் கைக்கு என் கைக்கு டேய் ஒரே மாதிரி வாங்கி இருக்கிறேன் காம்போ. எனக்கு உன் பேரு உனக்கு என் பேர் போட்டு. பேர் இல்ல வேண்டாம். ஏன் அப்பதான் நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் தெரியும், அதுக்காக ஆளுக்கு ஒரு பேர் போட்டு ஆகிருக்கேன். இல்லாட்டினா தெரியாது. ஓரளவுமே பாக்குறதுல எருமை மாடே. இல்ல இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. காலை அப்படி நேரம் வையே. என்னங்க காலை வை, கையில கை இப்படி கண்ணை மூடி இருக்கணும், தரக்கூடாது. கால் படம் கண்டுபிடிச்சிட்ட. ஏய் கண்ணை திறக்காத. எருமை மாடு பாக்கி கொலுசு. ஏய் நீ முதல்ல காலை போடுங்க. நீ பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஷாக் ஆக பாரு. கொலுசு கொலுசு நீ இவ்வளவு பில்டப் புட்டையா? நீ பார்த்ததுக்கு அப்புறம் நீ எப்படி ஷாக் ஆகுறேன்னு மட்டும் பாரு. இப்ப கண்ணை ஓபன் பண்ணலாங்களா? கொலுசு நான் போட்டு விட்டேன், ஓகேங்களா? பார்த்துட்டீங்களா எப்படி இருக்குன்னு? இப்ப பிரியாவோட கண் அவுத்தரலாமா? அவுக்கலாமா? ரெடி பண்ணி விட்டேன், அழகா. ரெடியா? ரெடியா? கட்டி தொலை கட்டுறீங்கறியா? எப்படி? என்ன தங்கமா? ஆமா நல்லா இருக்கா இல்லையா? கொலுசா சொல்லி திட்டுட. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தங்கமாடா? தங்கத்துல எடுத்து போடணும் தான் ஆசை. கண்ணு வேற மொய். நல்லா பாரு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. தங்க இல்லையா? நீ இந்த மாதிரி கொலுசு கேட்டிருந்தீங்களா? கேட்டேன் இல்ல. தங்கத்துல நான் கொலுசு வேணா என் கிட்னி 2 விக்கணும், அப்பனா தான் முடியும். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. சிம்பிளா இருக்கும். எவ்வளவு? அது எவ்வளவு இருந்தானே சத்தம் கேட்கலாம். சத்தம் கேட்க. இது சிம்பிளா தான் போடணும், அப்பதான் நல்லா இருக்கும் காலுக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
அழகா இருக்குங்க. தீபாவளி பரிசு பிரியாவுக்கு கிடைச்சிருச்சு. தீபாவளி பரிசுமா? ஏய் இதுவா? ஏய் உன் காலுக்கு பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. அப்படியே கோல்டுல போட்ட மாதிரி இருக்கு பாரு. நல்லா இருக்கு. நீடி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இந்த இலையில இழுக்கிற. இது தீபாவளி பரிசா? இதான் அது உன் கைதான் தெரியுது பாரு. இந்த மாத்து இது தீபாவளி பரிசா? ஏய் சீன் தான். கண்ணு வர தெரிய மாட்டேங்குது எனக்கு. உன் பேச நல்லா தான் தெரியுது. இல்ல பிளர் அடிக்குது வருங்க. அது சினிமாட்டிக்ல அப்படிதான் இருக்கும். வீடியோ வரும்போது கரெக்டா வந்துரும். இது காமிச்சிரு கொலுசு. நல்லா இருக்கு. பேக் கேமரா போட்டு காமிச்சதும் தெரியும். இதுதான் பிரியா கொடுத்த தீபாவளி பரிசு. தங்க கொலுசு. அந்த கொலுசு எல்லா ட்ரெஸ்ஸுக்கு போட முடியலன்னு சொன்னேன் இல்லையா? அதை கழட்டி வச்சிட்டேன். ஆமா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு வீடியோல வந்து பார்த்துட்டு ஏன் அக்கா நீங்க கொலுசே போடுறது இல்லை இப்பெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு இவரு கூட என்ன சொன்னாருன்னா அடக்கடையில இருக்கு அப்படின்னு. அடக்கடையில எல்லாம் இல்லை, நான் தான் கழட்டி வச்சிருக்கேன். எதனாலன்னா இப்ப இந்த பிளாஸ் ஃபேண்ட் தான் எல்லாத்துக்குமே போடுறேன். கரகாட்டக்காரி மாரியே நல்லால அசிங்கமா இருக்கு, ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னாரு. என் வாழ்க்கையிலேயே அதாவது கொலுசை வந்து நான் கழட்டி வைக்கவே மாட்டேன். எப்பேற்பட்டவங்க என்ன சொன்னாலும் சரி கழட்டி வைக்கவே மாட்டேன். இப்ப ரீசெண்டா நானே சரி லெகின் போடுறேன். இப்ப ரீசெண்டா லெகின் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இது சரி ஓகே எங்க போனாலும் அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டேன். பட் ஆனா வந்து மிஸ் பண்றேன், அந்த கொலுசை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சரி சிம்பிளா எனக்கு ஒண்ணு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இது வெள்ளியும் இல்ல தங்க, நீ என்னை ஏமாத்திட்டு தெரியுமாம்மா? ஏய் வெள்ளியில ஆல்ரெடி இருக்கு இல்லையே, இது போட்டே நம்ம பாக்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்கு. பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா ரிச்சா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி உனக்கு எடுத்து கொடுக்கணும்னு. எனக்கு ஆசைதான், இது இப்படி போடணும்னு ஆசைதான். ஆனா நம்ம காலுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ட்டே எடுக்க மாட்டேன். நல்லா இருக்கும். ஏன்னா மிஞ்சி அதுதான் கொஞ்சம் வேற டிஃப்ரெண்ட் கலரா தெரியுது, மத்தபடி ஒண்ணும் இல்ல. பேசாம ஒரு காப்பவுண்ட்ல எடுத்து கொடுத்துருங்களேன், நல்லா இருக்கும். காலுக்கு மிஞ்சி தங்கத்துல எடுக்கிறதுக்கு காப்பவுண்ட்ல கம்மலே உனக்கு எடுத்து கொடுத்துருவேன். சரி அப்படி எல்லாம் தங்க வந்து இழுப்புக்கெல்லாம் இறங்கக்கூடாது. இது வந்து அதுனா ஐம்பொன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அதனால அதை எடுத்து தங்கம்லாம் 1/4 கிலோ போடக்கூடாது. இல்லையா எனக்கு இந்த வருஷம்? ஏய் என்னடி இப்படி சொல்லிட்ட? உனக்கு அது மட்டும் அதுவும் தான், அது எடுத்துறேன் மாமா, எடுத்துறாம இருப்பனா? எனக்கு ஜட்டி எடுக்கணும்லே உனக்கு துணி எடுத்து கொடுத்துருங்க, கவலைப்படாத. உங்களுக்கு தீபாவளிக்கு ஜட்டி போகுமா? அது போதும், கைலி வெட்டி இருந்தா கூட எனக்கு போதும் தீபாவளிக்கு. யாரா இருக்கு பிரியாவுக்கு நான் கொடுத்த தீபாவளி பரிசு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குங்க. புதுசா யாராவது நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல இன்னொரு டஜன் கம்மல் வாங்கிருக்கலாம்ல. இந்த மாதிரி கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கி தரேன். சரி போய் சொல்லிடு, முடிச்சு விட்டுரு. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு இப்படி போடணும் அப்படின்ட்டு. எங்க வீட்டுல திட்டுவாங்க, அதாவது வெளி கொலுசே போட்டு போட்டு பழகிட்டு எனக்கு இந்த கொலுசு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, அழகா இருக்கு. பாக்குற கால் வந்து அழகா இருக்கு. ஆசைப்படுவேன் ஆனா வாங்க மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் நான் வாங்க மாட்டேன். சரி ஏன் எவ்வளவு வந்துச்சு? அது எதுக்கு உனக்கு, நல்லா இருக்கா இல்லையா? 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்குமா? அவ்வளோலாம் இல்லை, வாங்கினேன். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. புதுசா யாராவது நம்ம வீடியோ 4 சுடிதார் எடுத்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுருவேன். இருந்தாலும் இதுக்கு ஆளுக்கு நல்லா இருக்கு. புதுசா யாராவது நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு இந்த கொலுசு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இதே மாதிரி நான் 4 டிசைன் எடுத்து நான் வச்சுக்கிறேன். சரி ஓகே, பை சொல்லு. பை, டாடா, see you.